வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயரம் குறித்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அதிகாரிகள் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளை அறிந்திருக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். தவேக தலைவர் விஜய்க்கு துணையாக நிற்பேன். ராஜா பேச்சு. காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பான அமெரிக்க அதிபரின் தலைமையை வரவேற்கிறோம். பிரதமர் மோடி பதிவு. தமிழகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் துயரம் குறித்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கரூர் துயரம் குறித்து உயர் நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என கூறியுள்ள அவர், இதன் மூலம் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என மாநிலத்தின் முதலமைச்சராக மக்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் எனவும், அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவிற்கே முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துக்களை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என கூறியுள்ளார். ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பில்லாதது. நம் மக்களின் இன்னுயிரை காக்கவும் இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்றும் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் என பதிவிட்டுள்ளார். அதிகாரிகள் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளை அறிந்திருக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பீகார் மாநிலத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IRS, ICAS என மொத்தம் 425 அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையத்தின் பார்வையாளர்கள் அனைத்து தேர்தல் சட்டங்கள், விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்றும், நேரடி கள உள்ளீடுகளை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்களின் குறைகளை தீர்க்க முழுமையான அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என கூறிய அவர், பார்வையாளர்கள் வாக்குச்சாவடிகளை பார்வையிட வேண்டும் எனவும், வாக்காளர்களின் வசதிக்காக ஆணையத்தின் சமீபத்திய உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தவேக தலைவர் விஜய்க்கு துணையாக நிற்பேன் என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தவேக நிர்வாகிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ராஜா, தவேக தலைவர் விஜய் மீது தனக்கு கருத்து வேறுபாடுகள் உள்ளது. ஆனால் கரூர் விவகாரத்தில் அவருக்கு துணையாக நிற்பேன் என கூறினார். அவர் அப்படி என்ன தவறு செய்தார் என கூறிய அவர், விஜய் 4 மணி நேரம் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஒரு குற்றமா? எம்ஜிஆர் 36 மணி நேரம் தாமதமாக வந்தாலும் மக்கள் காத்திருந்து பார்ப்பதை நேரில் பார்த்தவன் நான் என தெரிவித்தார். வரும் வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம், அதனால் கூட தாமதம் ஆகியிருக்கலாம் எனவும் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமையை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில்,
காசாவில் அமைதி முயற்சிகள் தீர்க்கமான முன்னேற்றத்தை அடைந்து வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் தலைமையை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். பணைய கைதிகள் விடுதலைக்கான அறிகுறிகள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றன என கூறியுள்ள மோடி, நீடித்த மற்றும் நியாயமான அமைதியை நோக்கிய அனைத்து முயற்சிகளையும் இந்தியா தொடர்ந்து வலுவாக ஆதரிக்கும் என பதிவிட்டுள்ளார். வடகிழக்கு அரபிக் கடலில் மையம் கொண்டிருந்த சக்தி புயல் மேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்றது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடகிழக்கு அரபிக் கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நேற்று குஜராத் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தது. இது புயலாக மாறிய நிலையில் சக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு அரபிக் கடலில் மையம் கொண்டிருந்த சக்தி புயல் மேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்றது. சக்தி புயல் மேற்கு திசையில் நகர்ந்து நாளை வடமேற்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுநாள் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர தொடங்கி படிப்படியாக வலுவிழக்க கூடும் எனவும், தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாயுமானவர் திட்டத்தில் அக்டோபர் 5, 6ஆம் தேதிகளில் முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன எனவும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வீடு தேடி குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை காலையில் குறைந்தும் மாலையில் அதிகரித்தும் காணப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை வழக்கம் போல் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 165 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி பகுதிக்கு செல்லவும் குளிக்கவும் வனத்துறை சார்பில் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிக்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மக்கள் நன்றி உணர்வோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தருவார்கள் என தென்காசியில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை இணைத்து திருநெல்வேலி மேற்கு மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளது. புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி மேற்கு மாவட்டத்திற்கு திமுக செயலாளராக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூரில் அமைந்துள்ள பெரியார் மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை, ஆலடி அருணா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆவுடையப்பன், 2026 திமுக மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பு ஏற்பார் எனவும், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவும் திமுகவிற்கு உள்ளது எனவும் கூறினார். மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஷியாமளா தேவி கோவிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாயூரநாதர் வடக்கு வீதியில் பழமை வாய்ந்த ஷியாமளா தேவி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 52வது ஆண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஷியாமளா தேவி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினர். அப்போது விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களை தூவி வழிபாடு நடத்தினர். மேலும் திருமண வரம், குழந்தை பேறு, குடும்ப ஒற்றுமை உள்ளிட்டவற்றை வேண்டி பூஜை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கியது. மழை காரணமாக பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் எட்டயபுரம், இளம்புவனம், குமாரகிரி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது. மேலும் முத்துலாபுரம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. அப்போது தரையில் விழுந்த ஆலங்கட்டிகளை கையில் எடுத்து பார்த்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலையில் கைவினை பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். திருவண்ணாமலையில் இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் அகில இந்திய கைவினை பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியானது வரும் 9ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறுகிறது. மேலும் அனைத்து நாட்களிலும் கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்கமும் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சி மற்றும் விற்பனையில் பங்கேற்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் தினசரி பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான கைப்பந்து போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்காக நிதி ஒதுக்கி போட்டிகளை சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநில அளவில் 37 வகையான விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் போட்டிகள் நடத்தி தேர்வு செய்யப்பட்ட பள்ளி மாணவர்கள் 646 பேர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 646 பேர் என தனித்தனியாக பங்கேற்க உள்ளனர். இந்த விளையாட்டு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் காசா மீது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து வருகிறது. நேற்று முன்தினம் காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 53 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இஸ்ரேல் உடனடியாக காசா மீதான குண்டுவீச்சு தாக்குதலை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் பணைய கைதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வெளியேற்ற முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் பணைய கைதிகளை வெளியேற்றுவது மிகவும் ஆபத்தானது என கூறியுள்ள அவர், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே விவாதங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது காசாவை பற்றியது மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் அமைதியை பற்றியது என பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கரூர் துயரம் குறித்து உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அதிகாரிகள் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளை அறிந்திருக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். தவேக தலைவர் விஜய்க்கு துணையாக நிற்பேன். எச். ராஜா பேச்சு. காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பான அமெரிக்க அதிபரின் தலைமையை வரவேற்கிறோம். பிரதமர் மோடி பதிவு. தமிழகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.